ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்க. இந்த வாட்டி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இந்தியா தான் வெல்லும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு கான்ஃபிடண்ட்டாவோட சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கௌதம் கம்பீர் அவர் ராகுல் டிராவிட் கத்துது. இவர் தான் இப்போ தலைமை பயிற்சியாளராக இந்திய அணிக்கு நியமித்து வழிபட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மறக்க முடியாத சீரீஸ் தான் வேணுங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா சீரீஸ் அவர் கண்டிப்பாக மறந்தே ஆகணும். அந்தளவுக்கு மோசமான ஒரு சீரீஸ் தோல்வி, வரலாறு தோல்வின்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பங்களாதேஷ் கூட, அப்புறம் நியூசிலாண்டு கூட, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட தொடர்ச்சியாக மேட்சஸ் வந்துட்டுருக்கு. டெஸ்ட் தொடர், T20 தொடர்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வாட்டி இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போச்சு. அதனால் இந்திய அணி அப்போ ஃபைனலில் 2 விட்டு இருந்தாலும் 3வது வாட்டி கண்டிப்பாக ஃபைனல் போய் கப் அடிப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கான பிளான் கண்டிப்பாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போயிட்டு கப் அடிப்போம். ஆனால் எங்கள் அணியின் வீரர்கள் அதுக்கு தகுதியான வீரர்கள் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விடுற மாரி பேசியிருக்காப்புலன்னு சொல்லலாம். ஓகே, பட் உங்களோட எப்படி சொல்கிறது, கௌதம் கம்பீர் ஒரு நல்ல பிளேயருங்க. ஆனால் கொஞ்சம் ஈகோ இருக்கிற ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவருக்கு ஃபேவரான பிளேயர்லாம் டீமில் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா சீரீஸ்லேயே பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு அவர் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதே போல் இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி ஃப்யூச்சர் இறக்காது. டேலண்டான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக. இப்போ கூட ரீசெண்டாக தமிழகத்தை சேர்ந்த சாய் கிஷோர் கூட சொல்லியிருந்தார் ரீசெண்டாக, எனக்கு இந்திய அணியில் டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கொடுங்க, ஜடேஜா இருக்கும்போது நான் அணியில் வந்தேன், கண்டிப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் டேலண்ட் பிளேயர்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க வாய்ப்புக்கோசரம். ஓகே, பட் சாய் சுதர்ஷன் அவர் ரஞ்சியில் அவரோட டேலண்ட் காட்டினார். இப்போ ரீசெண்டாக ஒரு டொமஸ்டிக் மேட்ச்சில் ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்திய அணி கண்டிப்பாக ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும்னா இளம் வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு தரணும். அப்போ மட்டும்தான் இந்திய அணி ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது அடுத்த கட்ட சுச்சுவேஷனில் இருக்குது இந்திய அணி. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அடுத்தது இந்திய அணி யார் காப்பாற்றுறது? இப்போது ரோஹித் சர்மா இடத்தை யார் ஃபுல்ஃபில் பண்ணுறது, விராட் கோலி இடத்தை யார் ஃபுல்ஃபில் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்பவே ஒரு போட்டி இருக்குது. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டெஸ்ட் தொடர் இதுக்கு மேலே அணுகணும், ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாமல் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் தான் சொல்லி கொடுத்துட்டு போனோம். பார்க்கலாம். அவர் அடுத்து வர வேர்ல்டு கப்பை ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது, அப்புறம் சாம்பியன் ட்ராஃபி வருது. அதனால் அடுத்து நோக்கி கொண்டு அவர் பிளான் போட்டுட்ருக்கார் போல். ஓகே, சொன்ன மாதிரி இந்திய அணி 2 வாட்டி போய்ட்டு ஃபைனல் போய் தோற்றுருக்கு. அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குறது மாதிரி இந்த வாட்டி கப் அடிச்சா உண்மையாக நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரி இந்த வாட்டி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா வெல்லும்னு சொல்லியிருக்காரு. அது நடக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.